ரோசி, இன்னைக்கு லேட்டா? எப்பயும் வர டைமுக்கு தான் வந்தேன். பஸ் கொஞ்சம் டிராஃபிக், அதுல மாட்டிக்கிட்டேன். சரி சரி, இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வரல, அதனால நீ மாட்டல. இல்லனா ஓனர் உன்னை வச்சு செஞ்சிருப்பாரு. நானும் பயந்துகிட்டே தான் இருந்தேன். யாரும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே தான் வந்தேன். ஓ, லேட்டா வந்தது இல்லாம கஸ்டமர் கடைக்கு வரக்கூடாதுன்னு வேற வேண்டினியா? அட பாவி, ஏன்டா இப்படி கத்தி பேசுற? ஓனர் காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான், என்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாரு. வாயை வச்சுட்டு கம்பெனி இருடா. அந்த பயம் இருக்கணும். கஸ்டமர் வராங்க. வாங்க சார், வாங்க வாங்க. என்ன சார், என்ன பாக்குறீங்க? பட்டு சாரீஸ் பாக்கணும். நம்ம கிட்ட எல்லா வகையான பட்டு இருக்கு. பனாரஸ், காஞ்சி அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? பட்டு சாரி எடுத்து போடுப்பா. இதுக்கு முன்னாடி அது என்னன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது. நல்ல பட்டா எடுத்து போடு சார். இப்ப வந்துட்டு டெய்லி வேர் மாதிரி கட்டுறதுக்கா, இல்ல வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதா, இல்ல வெட்டிங்கா, எதுக்குன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தான்பா. எத்தனை ரூபா ரேட்ல பாக்குறீங்க சார்? எத்தனை ரூபா ரேட்ல எடுத்தா நல்லா இருக்கும் சார்? அது எப்படி சார் நான் சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க சார். ஒரு 5000 சார். 5000க்குலாம் இப்பெல்லாம் யார் சார் பட்டு வாங்குறா? மினிமமே 10,000ல இருந்து தான் சார் ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கு எதுல வேணும் சார்? ஓ அப்படியா, சரி ஒரு 20,000த்துல கொடுங்க. சரிங்க சார், நம்ம கிட்ட இருக்கு, வாங்க வந்து பாருங்க. உட்காருங்க சார். உட்காருப்பா, அவசரப்பா, சீக்கிரம் எடுத்து கொடுப்பா. எடுக்கலாம் சார், எடுக்கலாம், இருங்க. அட பாவி, நம்ம கடையில 2000ல இருந்தே கல்யாண புடவை இருக்கு. இவன் பாரு எப்படி கல்லா கட்டுறான்னு. சார் எந்த கலர்ல சார் பாக்குறீங்க? ஏப்பா கலர்லாம் முக்கியம் இல்லப்பா, ஏதாவது நீ எடுத்து போடுப்பா. சரி சார், சரி சார், நீங்க அவசரத்துல இருக்கீங்கன்னு புரியுதே, இருங்க எடுக்கிறேன். சரி, இதுதான் இவருக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க சார், இதெல்லாம் 20,000ல இருந்து இருக்கு. இதுல எந்த பட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, விரிச்சு காட்டுறேன். சோ இவனுக்கு ஆள் வந்தாச்சு, இன்னும் நமக்கு ஒரு ஆள் கூட வரலையே. ஏப்பா அங்கிட்டு இருக்குல்ல அந்த கத்திரிப்புழு, அதை எடுப்பா. பாருங்க சார், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? நல்லாதான் இருக்கு சார், நல்லா இருக்கும் சார். கட்டிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊரே இவங்கள தான் பாக்கும். யாரும் வரல நினைச்சேன், வந்துட்டாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க சார், உட்காருங்க. ஏமா உட்காருமா. என்ன மேடம், சுடிதாரா சாரியா, என்ன பாக்குறீங்க? கல்யாண பட்டு எடுக்கணும். ஓ அப்படிங்களா? எத்தனை ரூபா ரேட்ல பாக்குறீங்க? 10,000 ரூபாயில பார்த்தா போதும். 10,000 ரூபாயா? ஏமா எல்லாரும் 20,000 30,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுக்கிறாங்க. நீங்க என்னமா ரொம்ப கம்மியா எடுக்கிறீங்க? ஏமா சொல்ற விலைக்கு எடுத்து போடுமா. இல்லையா சொல்லுங்க, நாங்க பக்கத்து கடையில போய் வாங்கிக்கிறோம். இல்ல இல்ல, உங்களை பார்த்தா வசதியான குடும்பம் மாதிரி இருக்கு. விலை ரொம்ப கம்மியா எடுக்கிறீங்களே, அதான் கேட்டேன். ஏமா பாக்கிறதுக்கு வசதியா இருந்த மாதிரியும் நாங்களும் ஏழைதாம்மா, எங்களால முடிஞ்சதை எடுக்க முடியும். 10,000 ரூபாய்க்கு எடுத்து போடுமா. சேரி எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. டேய் ரவி, அப்படியே நீயும் பாரு எந்த சேலை அழகா இருக்குன்னு அமுதாவுக்கு எடுக்க. சரிக்கா. எமாடி இன்னைக்குள்ள எடுத்து போட்டுடியா? இருங்க அவ்வளவுதான். பாருங்கம்மா, இன்னும் வேற கலெக்ஷன்ஸ்னா கூட சொல்லுங்க, காட்டுறோம். இந்தா பாத்துட்டு சொல்றேன்மா. என்ன சார் இப்படி ஒரு சிலையை ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் நீங்க எடுக்கிறதா இருக்கீங்க? இரியா, நம்ம போடுற ட்ரெஸ்ஸா இருந்தா கூட எடுத்தாலாம். இந்த லேடிஸுக்கு நம்ம எதை எடுத்து கொடுத்தாலும் பிடிக்காது. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மத்த சேலையா இருந்தா கூட பிரச்சனை இல்ல, கல்யாண சேலைன்னு போது அது நல்லா இருக்கணும்ல, இல்லைன்னா அதுக்கு வேற திட்டுவாங்க. அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன் எதை எடுக்க வைக்கணும். யாருடா இது? ரொம்ப பொண்டாட்டிக்கு பயந்தவர் போல இருக்கு, இப்படி சேலை எடுக்கிறாரு. சார் இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் சார், உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ரெட் கலர் சாரி எடுத்துக்கோங்க சார். அதுதான் எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க அதையும் எடுத்துக்கிறீங்களா? இதை சொல்ல உனக்கு இவ்வளவு நேரம் ஐயா, முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே. யாருதான் அப்படி துணி எடுக்கிறதுன்னு பாப்போமே. எப்பா ரெட் கலர் துணி பிரச்சனை இல்ல, அது நல்லா இருக்கணும், கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். இல்லன்னா நான் தான் பிரச்சனையில மாட்டிக்குவேன். கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? இவருக்கு என்ன, யார பத்தி பேசுறாரு? ஒருவேளை உமாவுக்கு தான் கல்யாணமா? கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் அதுலயே பிளவுஸ் எல்லாம் வந்துருமா? உங்களுக்கு எப்படி சார், தச்ச பிளவுஸ் வேணுமா எப்படி? எப்பா இது ஒரு அவசர கல்யாணம்ப்பா, அதனால தச்ச பிளவுஸே கொடுத்துரு, அதுதான் பிரச்சனை இல்ல. அவசர கல்யாணமா? அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உமாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தான் அவங்க குடும்பத்துல இவ்வளவு சீக்கிரமா எல்லாம் பண்றாங்களா? சரிங்க சார், ரெட் கலர் சாரீஸ்லாம் அந்த சைடு இருக்கு, வாங்க உங்களுக்கு காட்டுறேன். எப்பா காட்டுறதுக்குலாம் நேரம் இல்ல, ஏதாவது ஒரு நல்ல சரியா பார்த்து பேக் பண்ணி கொடு. டைம் ஆகி போச்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணம் வேற ஆகணும். சரிங்க சார், வாங்க சார். இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா உமாவுக்கு தான் கல்யாணம் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? நீங்க 2 பேரும் சாரி பார்த்துட்டே இருங்க, காசு நான் கொடுத்துட்டு போறேன். நான் அந்த அர்ஜென்ட் ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன உனக்காக நீங்க சேலை பத்திக்கிட்டு நீ பாட்டுக்கு போறேன்ற? ஏக்கா பேசுறதுக்கு நேரம் இல்ல, அர்ஜென்ட், நீங்க பாருங்க, நான் வரேன். சரி, நான் போயிட்டு போறேன். நீ பாருமா, நல்ல சேலைய நம்ம எடுப்போம். மணி வேற ஆயிட்டு இருக்கு. அவ வேற காத்துக்கிட்டு இருப்பா. எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது கடவுளே. இந்த உமாவுக்கு ஏன் தான் இவ்வளவு திமிரு, ஏன் இவ்வளவு தெனாவிட்டு, ஏன் இப்படி பண்றானே தெரியல. நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா இவ்வளவு எனக்கு முன்னாடி வீம்புக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளவு அவசரத்துல ஒண்ணு பண்ணிட்டு இருக்காளே. பார்த்த மாப்பிள்ள நல்லவனா என்னான்னு ஒன்னும் தெரியல. ஏன் தான் இப்படி அவசரப்பட்டு இப்படி முடிவெடுக்கிறானே தெரியலையே. ஐயோ, நான் வேற கோயில நிக்க சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டுல இருந்து யாரும் வந்துட்டாங்கன்னா அப்புறமேட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்களே. ஐயோ, அந்த மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாது. சீக்கிரம் அந்த மாப்பிள்ளை யாரு என்னன்னு வேற பாக்கணும். ஐயோ, அவதான் கூப்பிடுறான். எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. ஹலோ சொல்லுமா.
என்ன சொல்ற? நான் வந்துட்டு தான் இருக்கேன். கிளம்பி போகாத, அப்புறம் பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேன். மணி 5:30 தான் ஆகுது. அதுக்குள்ள எல்லாம் பாத்துக்கலாம். எதுக்கு இப்ப அவசரப்பட்டு இருக்க? துணிமணிலாம் எடுத்துட்டு வர வேணாமா? எல்லாத்துலயும் அவசரம் தான் உனக்கு. இரு, வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேன். இரு, வையமா, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், போன் பேச முடியாது. இப்படி அவசரப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சமாவது பொறுமையா பேசு. பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்றேன், அப்ப கூட இப்படி அவசரப்பட்டே எப்படி? சரி போறீனா போ. நான் சும்மா கிளிப்புளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், போனை வையின்னு. இப்ப பாட்டு 100 வாட்டி போன் அடிச்சுட்டே இருக்க. வையு, இந்த பக்கத்துல வந்துட்டேன், வை. அவன் அவஸ்தை புரியாம போனை நொய்யின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? அதை இதை அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வர வேணாமா? அவன் படுற பாடு வெளியே சொல்ல முடியல. இப்பதான் நொய்யின்னு போன் அடிச்சுக்கிட்டே. சி, ஒரு கல்யாணம் பண்றதுக்குள்ள எவ்வளவு பாடு. இதுக்கு 4 பேத்துக்கிட்ட சொல்லியே, வீட்டுல சொல்லியே கல்யாணம் பண்ணிடலாம் போல இருக்கு. ஐயோ அப்பா. சரி, வண்டியை ஃபாஸ்டா ஓட்டுவோம். இப்படி ஸ்லோவா ஓட்டிக்கிட்டு இருந்தா மறுபடியும் போன் அடிக்கிறதுக்குள்ள நான் எடுக்கலன்னா கிளம்பி வீட்டுக்கு போனாலும் போயிடுவான். இது யாரு என்னன்னே தெரியலையே. கோயிலுக்கு வெளியே ஏதோ கொள்ள கோஷ்டி மாதிரி தலையில எப்படி பெரிய முக்காடு போட்டு சுத்தி இருக்குது. ஏமா, பூ வேணுமாமா? நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அது பாட்டுக்கு நிக்குது. எமாடி ஒன்னத்தாமா? ஒருவேளை காது கேட்காதோ? இப்ப எப்படித்தான் இந்த பொண்ணை கூப்பிட்டு பூ வேணுமான்னு கேக்குறது? அப்பாடா, இங்கதான் நிக்க. போலாமா? எல்லா பொருளும் வாங்கிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. உன்னை யாரும் நீ வரும்போது பாக்கல. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? எப்பா, பூ வேணுமாப்பா? என்ன பூ வாங்கி தரவா? ஏமா, கல்யாணம் பண்ணிக்க போறோம், தலையில பூ வைக்கிறது இல்லையா? நானும் வரும்போது பூ வாங்கிட்டு வராம வந்துட்டேன். மாலை மட்டும் வாங்கிட்டு இரு, பூ வாங்கி தரேன். பூ எப்படிப்பா? ஒரு முழம் 50 ரூபா. எத்தனை முழம் வேணும்? எப்பா, நாங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஒரு 5 முழம் கொடுத்துரு. இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஏங்க, மணி இப்பயே 6 மணி ஆச்சு. 6 மணிக்கு மேல கோயில்ல கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. யார் அந்த பொண்ணு? உமா மாதிரியே தெரியுது. இவர் எதுக்கு இங்க நிக்கிறாரு? ஒன்னும் புரியலையே. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? மணி 6 தானே ஆகுது. அதுக்குள்ள கல்யாணம் பண்றதுக்கு என்ன? எங்க 6 மணிக்கு மேல எந்த கோயிலையும் பண்ண மாட்டாங்க. என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, நாங்க இப்ப கல்யாணம் பண்ணியே ஆகணுங்க. என்ன சொல்றீங்க? என்ன வீட்டை விட்டு வந்துட்டீங்களா? என்னது, வீட்டை விட்டு வந்துட்டாரா? ஒன்னும் புரியலையே. ஆமாங்க, நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருந்தோம். இப்ப அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தா இப்ப போய் இப்படி சொல்றீங்க. என்னங்க புரியாம பேசிட்டு இருக்காங்க? வர்றதுதான் வந்தீங்க, கொஞ்சம் நேரம் காலமா வருது இல்லையா? இத்தனை மணிக்கு வந்தீங்கன்னா யாருதான் என்ன பண்ண முடியும்? அப்படி நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தாலும் நாளைக்கு விடிய காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல வேணா பண்ணலாம். என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு நேரம் வரைக்கும்லாம் இருக்க முடியாதுங்க. ஏங்க, இந்த நேரத்துல பண்ண மாட்டாங்க. ஏங்க, நாங்களும் வேற வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கும் திரும்பி போக முடியாதே. ஏங்க, இப்போதைக்கு எங்கிட்டாவது போய் தங்கி இருந்துட்டு நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனையும் வராது. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க, நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன். நீங்க வந்து ரொம்ப காலத்துக்கு வாழணும், உங்களோட வாழ்க்கை செழித்து வாழணும்ன்ற காரணத்துக்காக தான் சொல்றேன். நீங்களே என்னன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. என்னமா இவர் இப்படி சொல்றாரு? இப்ப என்னதான் பண்றது? ஐயோ கடவுளே, முதல்லயே வந்து தொலைஞ்சிருக்கலாம். அங்க பட்டு எடுக்கிற இடத்துல அவ்வளோ நேரம் ஆகி போச்சு. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தாலும் என் அம்மாவும் தங்கச்சியும் ஆட்டம் கட்டிடுவாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதுதான் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? அதுங்க ரெண்டுமே பிரிச்சு எங்க வாழ்க்கையே இது ஒரு வழி ஆக்கிருங்க. இப்ப என்ன பண்றது? இவங்க வீட்டுக்கும் அனுப்ப முடியாது, நம்ம வீட்டுக்கும் போக முடியாது. இப்ப எங்க தான் போறது? ஐயோ, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க. நம்ம போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாப்போம். ஐயோ, அவங்க தங்கச்சிக்கு வேற நான் டைவர்ஸ் கொடுத்ததுல வேற அவர் கோவமா இருப்பாரு. கோயிலும் கூட வச்சு பார்க்காம ரொம்ப இதா பேசிடுவாரு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு பார்த்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ, எப்பா, இங்க போய் நின்றுகிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை. எங்கிட்டாவது போய் தங்கி இருந்துட்டு நாளைக்கு வந்து கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. சரிங்க. இங்க பக்கத்துல எங்கிட்டாவது ரூம் கிடைக்குமா? எப்பா, புள்ளைய கூட்டிட்டு ரூம் எடுக்க போதியா? ஏதாவது ஃப்ரெண்டு ஏதாவது சொந்தக்காரங்க வீடு எங்கேயாவது போய் இருந்துட்டு நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணுவியா? அதை விட்டுட்டு ரூம் போடுறேன், டீம் போடுறேன்னு இருக்கிற. போயா போயா போ. இப்ப என்னதான் பண்றது? இந்த மச்சான் வேற இப்ப இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க போறாரு. இது உமாவுக்கு தெரியுமா என்னன்னு வேற தெரியல. அவளுக்கு போன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா பிளாக் பண்ணி வச்சிருக்கா. அவங்க அம்மாவும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்னதான் பண்றது? ஆனாலும் அனாதையா நிக்கிறாரு. இவருக்கு உதவாம எப்படிதான் போக முடியும்? மச்சான், யாரு என்னன்னு தெரியலையே. நீங்களா? மச்சான், நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரியுது. என்னால முடிஞ்சா நான் ஒரு உதவி உங்களுக்கு பண்ணட்டுமா? எப்பா சாமி, உன் உதவியும் வேணாம், ஒண்ணும் வேணாயா. நீ கம்முன்னு போயிரு. நீ என் குடும்பத்துக்கு பண்ணினதே போதும். இங்க பாருங்க மச்சான், நமக்குள்ள எந்த ஒரு உறவும் கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்ன்றதுனாலதான் நான் இந்த உதவியை பண்ணலான் இருக்கு. உன் உதவியும் வேணாம், நீ பண்ணின உபத்திரமே போதும்பா சாமி. நீங்க என்ன எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க. என்னோட ஃப்ரெண்டோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல ஆலமன் சைடு. அங்க வேணா நான் போன் பண்ணி சொல்றேன். நீங்க அவங்கள கூட்டிட்டு போய் அங்க இருக்கலாம். என்னடா அப்ப நாங்க பேசிட்டு இருந்தது ஒட்டு கேட்டியா? இல்ல மச்சான், நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க, எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம. அதுதான் ஒரு உதவி பண்ணலான்னு. உன் உதவியும் வேணாம், வெங்காயமும் வேணாம், போடா அந்த சைடு.
எவனோட தெய்வம் எனக்கு தேவையில்லை. என்ன கட்டிக்க போறவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு எங்கேயாவது போய் தங்குவோம். நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த வீட்டுல ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கவருக்கு சீக்கிரம் உடல்நல நல்லாக போகுது. அதுக்கு பரிகாரமா ஜக்கம்மா கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வாங்க. நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த குடும்பத்துல குலதெய்வம் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த கெடுதலும் யாரும் பண்ண முடியாது. யாரும் பண்ணணும்னு நினைச்சா கூட உங்க குலதெய்வம் விட்டு வைக்காதுமா. இந்த வீட்டுக்கு சொல்லலாமா வேணாமா? இத சொல்லியே ஆகணுமே. கெட்ட காலம் பிறக்க போகுது, கெட்ட காலம் பிறக்க போகுது, கெட்ட காலம் பிறக்க போகுது, கெட்ட காலம் பிறக்க போகுது. என்னடா இது கெட்ட காலம் பிறக்க போகுதா? யாரு என்னன்னு தெரியலையே. ஏம்மா, இந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு புது வரவு வரப்போகுது. அந்த வரவு வர நேரம் இந்த வீட்டுல பூகம்பம் வெடிக்க போகுது. குடுகுடுப்புக்காரனா? யார் வீட்டுக்கு சொல்றான்னு ஒன்றும் தெரியலையே. சரி, ஜன்னல் வழியே எட்டி பார்ப்போம் யார் வீட்டுக்கு சொல்றான்னு. என்ன குடுகுடுப்புக்காரன் நம்ம வீட்டுக்கிட்ட தான் நிக்கிற மாதிரி இருக்கு. 3 பிள்ளைங்களை பெத்த அம்மாவோட நிலைமை இனிமே அதோ கதியா ஆக போகுது. அதோ கதியா ஆக போதா? என்னத்த சொல்றான்? 3 பிள்ளைய பெத்தவனா? அது நான் தானே. எனக்கு என்ன வரப்போகுது? ஊரா மொண்டாட்டிய நேத்து வந்தவன் இழுத்துட்டு போன மாதிரி இந்த குடும்பத்தோட மானம் காத்தோட காத்தா பறக்க போகுது. கடவுளே, இவன் என்னத்த சொல்றான்னு ஒன்னும் புரியலையே. என்னென்னமோ சொல்றானே. புது வரவு வர நேரம் வீட்டுல இருக்கிற ஆணி வேருக்கு ஆட்டம் காட்ட போகுது. இளைய வேருக்கும் ஆட்டம் காட்டி தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாம போக போகுது. என்னடா புது வரவு வர நேரம் ஆணி வேருக்கு ஆட்டம்னா இந்த வீட்டோட ஆணி வேற நான் தானே. என் மகளையும் சேர்த்துல சொல்றான். ஐயோ, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. வெளியே போய் இந்த நேரத்தில் கேட்கலான்னு பார்த்தா ஏதாவது பண்ணி நம்மள ஏதாவது பண்ணிவிட்டானா என்ன பண்ணுறது? ஐயோ கடவுளே, இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கே. என் குடும்பத்துக்கு என்னதான் வரப்போகுதுன்னு ஒன்றும் புரியலையே. உருப்படாத நிலம்னு ஒதுக்கி வச்ச நிலம் இனிமே பூவும் காயுமா கனிஞ்சு தொங்க போகுது. ஐயோ, இவன் சொல்றதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உருப்படாத நிலன்றான், கனியா காய்ச்சி தொங்க போகுதுன்றான். யாரை சொல்றானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ சாமி, இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கே. புது வரவு வர நேரம் ஆணி வேருக்கு ஆட்டம் காட்ட போகுது, ஆட்டம் காட்ட போகுது. விடியற பொழுது இந்த குடும்பத்துக்கு பூகம்பமா வந்து நிக்க போகுது, வந்து நிக்க போகுது. ஐயோ, விடியற பொழுது பூகம்பம் ஆக போத வீடு. ஐயோ, என்ன சொல்றான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, அவங்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்போம். இந்தா இந்தா, ஏங்க குடுகுடுப்புக்கார நில்லுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு வாய் கொண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆணி வேருக்கு ஆட்டம் கட்ட போது, விடிஞ்சா பொழுது விடியாம போகுதுன்னு அதை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா, என் ஜக்கம்மா வாக்குல என்னத்த சொல்ல சொல்றாரோ அதைத்தாமா நான் சொல்றேன். ஏங்க, உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும்ன்ற எண்ணமே இல்லையா? நீ பாட்டுக்கு நான் ராத்திரி நேரத்துல இப்படி எல்லாம் வந்து சொல்லிட்டு போற. நான் சொல்றது உண்மை வாக்கு, சத்திய வாக்குமா. நீ பொய்யான வாக்குன்னு மட்டும் நினைச்சிடாத. என் ஜக்கம்மா சொல்ல சொன்னதை நான் அப்படியே சொல்லிவிட்டேன். இந்தாரியா, உன் தாயி ஜக்கம்மா நல்ல வாக்கு சொல்ல சொல்லலையா? கெட்டதாவும் அவசகுடமாவே சொல்லிக்கிட்டு இருக்க. ஏமா, என் ஜக்கம்மா நல்ல வாக்கு சொல்லி பொழைச்ச எத்தனையோ குடும்பம் இருக்குது. பூகம்பமோ இல்ல இந்த மாதிரி அவசகுடமோ நடக்க போறவங்களுக்கு முன்னாடியே வந்து எச்சரிக்கை பண்ணி சொல்லி என் ஜக்கம்மா சொன்ன உத்தரவை தான் உனக்கு சொல்லி இருக்கேன். உசாரா இருந்துக்கோ, இல்லைன்னா குடும்பத்தோட ஆணி வேற ஆட்டங்காட்ட போகுது. உன்னோட விதி மாறத்துக்கான நேரம் வந்துருச்சு. இனி அதை யாராலையும் மாத்த முடியாது. அட கடவுளே, இவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போறானே. என் குடும்பத்துல விடிஞ்சா என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரியலையே. சின்னவனும் வீட்டுல இல்ல, பெரியவன் வெளியே போனவன் இன்ன வரைக்கும் வீடு வந்து சேரல. சின்னவ கூட இருக்கா, அவளுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்ல வெளியே போன பசங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்ல எனக்கு எதுவும் பிரச்சனை வரப்போகுதா? ஒன்னும் புரியலையே. இப்படி நட்ட ராத்திரியில தூக்கத்தை கெடுத்துட்டு போயிட்டானே பாவி பய. இவன் நல்லா இருப்பானா? இவெல்லாம் உருப்பிடுவானா? ஐயோ கன்றாவி, உள்ளேயே இருந்திருக்கான். வெளியே வந்ததுக்கு பதிலா இவங்கிட்ட சாபத்தை வாங்கினதுதான் மிச்சம். ஐயோ பயமா இருக்கே. ஒருத்தன் என் நிம்மதி தூக்கத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு போறான். இவன் எப்படி குரட்டை விட்டு தூங்குறா பாரு. ஏ உமா, எந்திரடி. தூக்கம் வருது. அட பிக்காளி பயப்புள்ளையே, அவன் வேற அதை இதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் எப்படி தூங்குறா பாரு. ஐயோ, விடிஞ்சா எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியலையே. செவனேன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான். வெளியே போனது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. காலையில என்ன பூகம்பம் வரப்போகுதுன்னு ஒன்னும் புரியலையே.